ஸோ பல்கம் தாக்குதல் நடந்திருக்கு ஒரு வழியாக. பாவம் நியூலி மேரிட் கப்பல்லேருந்து நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே டெரரிஸ்ட் தான் பண்ணாங்களா, இல்லை என்ன அரசியல் இருக்குது நமக்கு எதுவுமே தெரியாமல் சோஷியல் மீடியாலையும் அதுலேயும் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு இருக்குது. பொதுமக்கள் அதிகமாக யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக நிறையா நல்ல விஷயம் என்னன்னா, வெறும் நம்ம ஊர் முஸ்லீம்ஸை ப்ளேம் பண்ணாமல் முஸ்லீம்ஸ் இப்படி தான் சொல்கிறது கொஞ்சம் கம்மியானதை பார்க்க முடியுது. அது கொஞ்சம் மகிழ்ச்சியை தருது. வெறும் முஸ்லீம்ஸ் மட்டுமே பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் ஒரு அரசியல், ஒரு இந்தியாவின் இறையாண்மை மற்றும் நம்மெல்லாம் அங்கே ஒன்றா இருக்கிறவங்கள ஒரு மெசேஜ் மாதிரி. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா காஷ்மீரில் வந்து டூரிஸ்ட் எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. இராணுவத்தை கம்மி பண்ணுறது தான் நம்மளோட குறிக்கோள். அது மாதிரி கம்மி பண்ணிகிட்டே போகிறோம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம், கோயம்புத்தூர்லேயும் சேலத்துலேயும் வெளியில் வந்துட்டு உட்காந்துட்டு நிம்மதியாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். மிலிட்ரியாலேயும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிற மக்கள். ஸோ அதனால தான் அந்த மிலிட்ரியும் கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஆக்டிங் கொடுத்து அவங்க நிம்மதியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். பட் இது ஒரு மெசேஜ், அவ்வளோதான். திருப்பி யாராவது டூரிஸ்ட் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். திருப்பி பாகிஸ்தான் அடிங்க, அவங்க கொள்ளுங்க. சிந்து நதி வந்து பிளாக் பண்ணுறது ஒரு நல்ல முடிவான்னு தெரில. அரசாங்கத்துக்கும் சண்டை. அஃப்கோர்ஸ் நமக்கு பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பட் அது பண்ணுறது இந்தியாவோட ஸ்டைல் இல்லை. அவங்க இருக்கிற எத்தனையோ விவசாய நிலங்கள் 80% மேலே இந்த நதியை நம்பி தான் இருக்காங்க. அது மூலமாக உடனே பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லாது. இந்த விஷயம் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் அப்படி இதே இல்லை. மக்கள் அவ்வளோதான். அரசாங்கம் பண்ண தப்புக்கு அரசாங்கம் அனுபவிச்சே தீரணும். அதுக்கான முடிவுகளை அரசாங்கம் எடுத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஊர் சீப் பாலிடிக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. சில பேர்லாம் இதை வச்சு ரொம்ப அரசியல் பண்ணுறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே செத்துப்போன அத்தனை பேர்த்துக்காக நம்ம ரொம்பவும் வருத்தப்படணுங்கிறது தான் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை நம்ம வந்து ரொம்ப அதிகமாக அதை பகிராமல் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதை பற்றி வருத்தம் தெரிவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதனால தான் ஆச்சு, அதனால தான் ஆச்சுங்கிற எந்த டேட்டாவுமே இன்னும் விடலை. ஸோ அதுக்குள்ளே நம்ம அதுதான் பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டத்தை அளிக்குது. ஸோ நிறையா முஸ்லீம்ஸ் தான் காப்பாற்றிருக்காங்க. அங்கே செத்தவங்களாம் நிறையா பேர் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினது முஸ்லீம்ஸ் தான்ங்கிற தகவல் வெளியில் வந்திருக்கு. அது கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஸோ எல்லாருமே அது மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். யாரும் இங்கே சப்போர்ட்டும் பண்ணல. ஒரு உயிர் போச்சுன்னா சந்தோஷப்படுற அளவுக்குலாம் இங்கே யாரும் இல்லை. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். என்றைக்கும் இந்தியனாக வாழ்கிறதும் தமிழனாக வாழ்கிறதும் பெருமை தான். இந்த மாதிரி ஆபத்துகள் நடந்தால் அதுக்கு எதிராக குரல் கொடுப்போம். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.